அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதாவது ஒருவனுடைய பகையை முன்பே தெரிந்தோ தெரியாமலோ இருந்தாலும் நெருக்கடி வந்தபோது அவனை நெருங்காமலும் விலக்காமலும் என்ன பண்ணும்? விட்டு விடுக அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு. இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தன்ட்ட நமக்கு பகை வந்துருச்சு, சரிங்களா? அது நம்ம தேரினும் தேராவிடினும் அப்படின்னு நம்ம முன்பே நம்ம அவனை யோசித்து பார்த்தோம், இல்லைன்னா பார்க்கல, அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம், பார்க்கல. ஆனால் இப்போ அவன் பகை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், அவன் நமக்கு எதிரியாக இருக்கிறான் என்பது தெரிந்து விட்டது என்று சொன்னால், அவன் என்ன பண்ணுமா? ரொம்ப விலக்கவும் விலக்கியும் வைக்கக்கூடாதான். ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதான். ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாதான். அப்படி அவனை பதமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவன் இப்போ யார்? நம்மளுடைய எதிரி என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணோம்? அவனை கூட வச்சிருக்கிறோம். அப்போ அவனை ரொம்ப விலக்காமலும் நெருங்காமலும் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.